கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினம் தேவனோடு. இன்றைய தலைப்பு கண்ணீரின் முடிவு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. துக்கத்தை போர்த்திய பனி உருகும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, பனிப்பொழிவு மிகுந்த பகுதிகளில் எல்லா இடங்களிலும் பனி போர்வை போல போர்த்தி இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சூரியன் உதிக்கும் போது அதன் வெப்பத்தினால் பனியானது இருந்த இடம் தெரியாமல் உருகி போகிறது, பனிப்பாறையை சிதறி போகிறது. அதுபோல துக்கமானது நம் வாழ்க்கையை போர்த்திருக்கலாம். ஆனால் நம்ம நீதியின் சூரியன் உதிக்கும் போது நம் துக்கம் மாறி மகிழ்ச்சி உதிக்கும். இந்திய வசனமானது அத்தகைய வாக்குத்த பகுதியாக அமைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு இந்த உலகத்தில் துக்கமான பக்கங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் நம் தேவனுக்குள் வாழும் போது தேவ சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும். துக்கத்தினால் அப்படியே வாழ்க்கையை தொலைத்து விடாமல் சந்தோஷத்தை சம்பூர்ணமாய் தரும் தேவனையே சார்ந்து வாழ வேண்டும். துக்கத்தின் மூலம் வரும் தேவ நோக்கம். துக்கத்தின் வழிகள் எவ்வளவு கொடியது என்பதை நன்றாக அறிந்து உணர்ந்தவர் யோபு. ஆனால் முடிவிலே அவர் 2 ஆசைகள் பெற்றார். இதுபோல நம்முடைய வாழ்வில் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும். கடினமான சூழ்நிலைகள் இறுதியில் யோபுவை போல் மாமனிதர்களை தான் உருவாக்குகிறது. துக்கம் என்பது தவிழும் மேகங்களைப் போல நம்மை சந்தித்து பின்னர் கடந்து போகும். எனவே துக்கம் உங்களை தாக்கினாலும் தளர்ந்து போகாமல் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். நாம் நம்பியிருக்கிற தேவனால் நிச்சயம் மகிழ்ச்சி பிறக்கும். துக்கத்தை கண்டு துவண்டு போகாதிருங்கள். பிரச்சனைகள் நம்மை செதுக்கும் கருவி. அதனால் துக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேவ நோக்கம். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை ஏற்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம். ஆமென்.